வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம டேஸ்டியா ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 6 பாயில்டு எக் எடுத்துருக்கிறேன், 2 பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய தக்காளியை 2 காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன், பெரிய சீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், பூண்டு இஞ்சி இது ரெண்டையும் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த முட்டையில கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டையை லைட்டா ரொம்ப டீப்பா கட் பண்ணிடக்கூடாது, இப்படி 4 பக்கமும் லைட்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர், எல்லா முட்டைக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு சைடாக வச்சிடலாம். இதில் இந்த எக்கில் வந்து இந்த மசாலா இதாகட்டும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு கிரேவி செய்யலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன். நம்மளோட ஆயில் சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன். அது நல்லா வெடிக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துடலாம். நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் ஃப்ரையாக விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளவுதான். இந்த மசாலா கொஞ்சம் இதுல வெங்காயத்தோட வறுபடட்டும். நான் இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க சால்ட் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட், இதுல வந்து 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் இதுல ஆட் பண்ணிடலாம். இதுல உள்ள பச்சை மணம் போற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடலாம். இந்த கிரேவில நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். மசாலா மணம் எல்லாம் மாறணும். லிட்டு போட்டு நான் மூடிடுறேன். இப்போ நம்மளுடைய எக் ஆட் பண்ணிடலாம். எக் வந்து இந்த மசாலால ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ நம்மளோட எக் கிரேவில 1 டேபிள் ஸ்பூன்
தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் லாஸ்டா தான் ஆட் பண்ணணும். நீங்க புளிப்பு பார்த்துக்கோங்க. தக்காளியில புளிப்பு கூட இருந்ததுன்னா நீங்க இத தயிரோட அளவு உங்க மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. இதுல கொஞ்சமா எல்லாமே லாஸ்ட்ல தான் ஆட் பண்றோம். தயிர், கசூரி மெத்தி. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய எக் கிரேவி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட சேனலுக்கு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.